கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். எடுப்போம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். வெளிப்படுத்தல் 7:17, பக்கம் 340, புதிய ஏற்பாட்டு. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். எடுத்துட்டீங்களா? சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, அல்லேலூயா, இவர்களை மேய்த்து. இயேசு, நானே நல்ல மேய்ப்பன், நான் மேய்க்கிறவர், ஜனங்களை மேய்க்கிறவர். ஆடுகள்னா மேய்ப்பு போஷாக்கு கொடுக்கிறவன். ஒரு ஆட்டுக்கு என்னென்ன தேவை? உங்களுக்கு மேய்ப்பர் யாரு? உங்க தாய் தகப்ப. பிள்ளைக்கு என்னென்ன தேவை? போஷாக்கு, குஷிக்கு ஆகாரம், உடுக்க உட, தங்க ஏற்படும், எல்லாம் தரால தகப்பன. அந்த மாதிரி கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவன் ஜீவ தண்ணி உள்ள ஊற்றண்டைகளுக்கு நேரம் நடத்தார். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். கையதட்டலேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு தான் நடத்துவாரு. ஜீவ தண்ணீர், அந்த வார்த்தை கவனிங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல இயேசு எங்கும் சுற்றி திரிகிறார். அவரே ஜீவ தண்ணீர். என விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுன்றாரு. ஜீவ தண்ணீர் அன்றைக்கு தான் நடத்துவாரு. இந்த உலகத்தில் பிசாசு அவன் பாதாள தண்ணீர், ஜீவ சுவாசத்தை உதவி ஜீவாத்மாவாகி ஜீவ விச்சத்தை கனி. இயேசு நானே வழிய சத்தியமோ. ஆமா, அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்தலுக்கு நேரம் தான் நடத்துவாரு. உடனே அசுத்தாய் ஓடி பசுத்தாய் எல்லாம் வந்துடும். படிக்காத வசந்த பாருங்க. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பேர் ஆட்டுக்குட்டியானவர். ஆடுகளை ஜீவ தண்ணீருக்கு நேராக தான் நடத்துவாரு. கரெக்டா போட்டுக்கிறார் பாரு யோவான். இவர்களை வைத்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவத்தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். இயேசு மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல எல்லாரும் இந்த ஜீவ தண்ணீருக்கு நேரம் நடத்துறாரா இல்லையா? 38 வருஷம் ஒருத்த வியாதியாசனாகிறான். பிசாசு மரண தண்ணீர் வறட்சி வனாந்திரமா இருக்கலாம். குடி கூட தண்ணி இருக்காது நினைக்கிறாங்க. அப்படித்தானம்மா? 38 வருஷம் பேசா கொடுக்கல. யாராவது குடிக்க தண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கிட்ட யாருமே போக மாட்டாங்க. குடி கூட தண்ணி இல்லை அவனுக்கு. வியாதி வியாதி வியாதி, அதான் சாப்பின்னு சொல்றது. கவனி, ஏசு சிலுவையில தாகமோ இருக்க, குடி கூட தண்ணி குடிக்கல, அதான் சாப்பின்னு சொல்றது. அப்படிப்பட்டவனை சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா சொல்லி என்ன பண்ணாரு? பட்டுன்னு சுகமாக்கினார். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துறான். சங்கீதம் 23 தாவீது சொல்றான். தாவீது ஒரு ஆட்டு மேய்ப்பேன். மேய்ப்பனுக்கு தான் தெரியும் அருமை. ஆடுகளை எங்க மேய்க்கணும், எங்க போஷாக் கொடுக்கணும். நான் யாருப்பா? மேய்ப்பேன். நீங்க யாரு? ஆடுங்க. உங்களுக்கு டெய்லியும் ஜீவனை கொடுக்கணும் இல்லையா? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். இங்க கவனி, அந்த ஜீவல் எல்லாம் புதிது கிடைக்கிறது. எல்லா உச்சிதமான வகைகள், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ராத்திரி பகலும் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் புசித்து எப்படி இருக்கணும்? நீங்க நல்ல போஷாக இருக்கணும். என்கிட்ட ஜீவ வார்த்தை கேட்டு அங்க போய் பிசாசு போய் மத வார்த்தை கேட்டதாக செல்லுபடி ஆகாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் நெற்றில் வார்த்தைகள் அவனையெல்லாம் நிலைத்திருந்தால்
மிகுந்த கனிகளை கொடுப்பான். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்ற வாழ்க்கையில் மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி. ஜீவ வார்த்தைக்கு நேரம் நடத்துறாரு. படிக்க திரும்பி யாராவது சத்தமா தமிழ படிங்க. வெளிப்படுத்தல் 7:17. ஆமா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்கு நேரம் நடத்துறோமா? நீங்களே நடத்தலாம். சின்ன தாவீது ஆடுகளை அமர்ந்த தண்ணீர்கள் நேரம் நடத்துவாரு. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா உங்க குடும்பத்தார ஜீவ தண்ணீருக்கு நேரம் நடத்தலாம். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக உங்க அம்மாவை நடத்தலாம், உங்க அப்பாவை நடத்தலாம், உங்க தம்பியை நடத்தலாம், தங்கச்சியை நடத்தலாம். இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு தான் ஜீவன் தண்ணி நேரம் நடத்திட்ட. கையை தட்டு அல்லேலூயா. நன்மை தேவை காரியத்தை காட்டினாக்கா மரண தண்ணீர் நேரம் நடத்துற நீயே குடும்பத்தை உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கோம். ஜீவ தண்ணீர் ஏவால ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மா வாங்கி ஜீவத்தை கல்ல வச்சிருந்தாரு. அப்படித்தானே? ஆதாம் ஏவால ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மா வாங்கி ஜீவத்தை ஏதே தோட்டத்தில் 4 நதி போச்சா ஜீவத்தை ஜீவ நதி. அங்கதான் இருந்தா பிசாசு பொறுக்கல. ஜீவ தண்ணீர்ல இருக்கிறாங்க. நல்லா சொகுசா ஜக 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 சொர்க்கம். ஏது என்ன இன்பமா, துன்பமே இல்லை. ஏவான்னு பார்த்தா அவ்வளோ அருமையா இருந்தாலாம். அவ்வளோ மாதிரி அழக உலகத்தை யாருமே பார்த்துக்க முடியாது. பாவமே செய்யலாவோ. தேவி நீதிமான் கிறிஸ்துவை போல இருந்தா அவ்வளோ பேர் அழகு. பிசாசுக்கு பொறுக்கல. ஜீவ தண்ணீர் நேக்கிறா, ஜீவ விதத்துக்கு நேக்கிறா. இந்த ஏவாள் எப்படியாவது தேவடைய வார்த்தை விரோதமா பாபஜி நண்பத்தை மரியாதை மரண தண்ணீர் கொண்டு திட்டம் போட்டு கெட்டே போட்டான். அவ போய் புருஷனுக்கு நான் நண்பத்தை கட்டி மரண தண்ணீர். பிசாசு மரணத்துக்கு அதிபதி, உலகுள்ள மரணத்துக்கு அதிபதி. இயேசு வந்தார் மத்திய லூகாவில். நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். என்னை விசுவாசிகள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். மத்திய லூகாவில் எங்க போனாலும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய கிருமினால கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாகுவாங்க. திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடுல சரி திலோட ஜனங்க ஆதாம் கூட பிறந்தவங்க நண்பத்தையும் மறியத்தக்கவங்க சாகவே சாக கிடக்கிறாங்க. மரண தண்ணி கண்கள் நிச்ச மாச்சுவை நீதி அநீதி ஒரே அசுத்தாவி பட்டு ஜீவனை கொடுக்கிறார். லேகோன் பிசாசு மரண தண்ணீர் தண்ணி குடிச்சிருப்பான கல்லர்ல இருக்கிறான். ஜீவ தண்ணி ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவ தனக்கு உலகத்துக்கு படிய தோசத்தை சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். ஆமா, உங்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊட்டுக்கு தான் நான் காலையிலும் மாலையிலும் செய்தியில நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அவ்வளவுதான் ஜீவ தண்ணீர் உள்ள வந்துட்டேன். அங்கே சகலமும் கொட்டி கிடக்கிறது. திருடவும் கொள்ளவும் அடிக்கவும் வருகிறான் என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்து என்றாரு. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை என் குடும்பத்தார என் தகப்பனார் ராமு, எங்க அம்மா ராணி, என் தம்பி டேவிட், எங்க அக்கா சரஸ்வதி எல்லாம் ஏசு ஏற்றுக்கிட்டாங்க. ஞானசாமி ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஜீவ விசர்கள் இதில் இருக்கா நன்மை தேவையிலே இருந்தாக்கா மரண தண்ணீர் தான். பிசாசு தொடர்றது கொண்டது ஐக்கியமா இருக்கும். எங்க அப்பா ஒரு ஜீவத்துக்கு கனி, எங்க அப்பா ஒரு ஜீவத்துக்கு கனி, நான் ஒரு ஜீவத்துக்கு தம்பி. நாங்கள் ஜீவன்ல தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஜீவன்ல தேவனையே ஜீவித்தங்கள் ஜீவ தண்ணி உள்ள நதிகள். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவன்ல தேவ நீதி ஜீவித்தல் இருக்குது. அந்த ஜீவன் விட்டுட்டாக்கா நன்மத்தை மரியத்துக்கு கனி, பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்கு அதிபதி என்ன கஷ்டம் என்ன முயற்சி பண்ணாங்க. மரணத்துக்கு பிசாசம் வந்து இப்போ வீட்டில் அவன் திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். எல்லாம் மரண சக்தி தான். திறது, கொல்றது, அழிக்கிறது. வேறு ஒன்றுக்கு வரானா. ஆதாம் ஏவாள் வழியில் இருந்தேன்னா மரணத்துக்கு அதிபதி பிசாசு. மரண தண்ணீர். கிறிஸ்துக்குள்ள வந்தீனாக்கா ஜீவ தண்ணீர். கையை தட்டு அல்லேலூயா. வருத்தப்பட்டு பார சொல்லுங்கள்ல எல்லாரும் எங்கிட்ட வாருங்க. நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு.
அந்த திராட்சை இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்தலாங்குது. உங்க பிள்ளைங்களும் ஆதாம்குள்ள பெற்றுக்கிறீங்க. பிறக்கும் போது அப்படிதான் பிறக்கணும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானே. நன்மை தீமை 2 வட்டத்தில் தான் மனுஷன் இருக்கிறான். மரண தண்ணி இல்லை, சாகவே சாக கிடக்கிறான். ஒரே கவலை, பழம், வெறுப்பு, கசப்பாகுது. வியாதி மேல் வியாதி, பிரச்சனை மேல் பிரச்சனை, கடன் தொல்லை, ஆபத்து, நாசமோசம், ஒரே போராட்டமா. ஜீவ தண்ணீர் வா. சிங்காசனத்தில் வெளிப்பத்தில் 7 சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணி உள்ள ஊற்றண்டைகளுக்கு அண்டலேந்தவன் ஜீவ தண்ணீருக்கு வா. லேட் பண்ணாத, மரண தண்ணீர்ல இருக்காத. வருத்தப்பட்டு வார சபைக்குள்ள எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். இயேசு பட்டு பட்டு பட்டுன்னு மத்திய மார்க் எங்கு போறாரு? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 ஒரே அசுத்தாயோட பசுத்தாயோட தேவதூர்களெல்லாம் பணிவிட செய்ய ஒரே அதிசயம் அற்புதமா இருக்குது. அந்த மாதிரி கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொண்டு வரணும். ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும். அதான் ஆத்துமாதாயம். அல்லேலூயா. திருப்பி படி அந்த வசனத்தை 7 வாசி. ஆமா, தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவை துடைப்பார். 38 வருஷம் வியாதியத்தை கண்ணீரை துடைத்தாரா? என்ன பண்ணாரு? அவன் நன்மை தீமை கடியிலிருந்து ஜீவ கடி கொண்டு வராரு. நீ கொண்டு வர முடியுமா? முடியாதா? நான் ஜீவன் உள்ளவனு கூட நன்மை தீமை கொண்டு வந்துருவேன். அதெல்லாம் எக்ஸ்பெக்ட். நான் நன்மை தீமை கடியை தேவன் தனக்கு உழுது கொடுத்து எங்க ஆத்தாலையும் எங்க அம்மாலையும் பாவத்தை சம்பளம் மனசு வச்சு தொல்லை கொடுத்து உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். நன்மை தீமை கடியிலே ஏற்பட்டாக்கா உன்னிருந்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். தண்ணி இருக்கா? ஜீவ தண்ணி இருக்காது. வறட்சி, மனாந்தரம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, கவலை, பயம், வெறுப்பு, கசம், வியாதி, வறுமை தரித்திரமா இருக்கும். என்னை விசுவாசிகள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் வரும். அதுக்கு மேல வருஷம் படிக்க 15 ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். கிறிஸ்து எனக்குள்ளே, சவுல பவுலா மாறி இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ள இருக்கிறார். ஜீவ தண்ணீரே இருக்குது. அப்படிதான் சொல்றான் பவுல. இனி நானே இல்லப்பா, மரண தண்ணீரே, மரணது பிசாசே இல்லை, இயேசுதான். அந்த இயேசுல ஜீவ தண்ணீர் இருக்குது. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர், எபிரேயர், எபேசியர், எங்க போனாலும் ஆதாம்குள்ள மரண தண்ணீர் சிக்கி தவிக்கிறான். வறட்சி மனாந்தரமா இருக்கிறான். பிசாசுக்கு அதிபதி பவுலு போய் 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 நானே கிறிஸ்துவுக்குள் 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 கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரான். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழவிலெல்லாம் ஓய்ந்து போயின. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்களை சேதப்படுத்துவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை வைத்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே உடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கையை தட்டி அல்லேலூயா. தேவன் தாமே இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அதனால ஜீவ தண்ணியுள்ள நதிக்கு கொண்டு வாங்க ஒரு ஆளை. அவன் அரசியல் தலைவனா இருக்கலாம். ஆதாமுக்குள்ள பிறந்தவன் நன்மத்தையும் அறியத்தக்கவன். மரண தண்ணியில் இருக்கான். நன்மத்தையும் நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி அநீதி, மரணத்தின் அணியிலே இருக்கான். எந்த நேரத்தை திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். அவன் மூலமா மற்றவர்கள் பிசாசு அழிச்சிட்டு இருப்பான். அவனை ஜீவ தண்ணீர் கொண்டு வா. இயேசு மத்திய மார்க் லூக்கா அவள் எங்கும் சுற்றி தெரிந்து யாரை பார்த்தாலும் பற்றுன்னு முன்பின் யோசனையே இல்லை. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவ தண்ணீரையே கொடுக்கிறாரு. அந்த ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம் இயேசு சாப்பிடுவாங்க. தேவனுக்கு தனக்கு அசுத்தாய் கட்டி பசுத்தாய் இறங்கி பட்டுன்னு அவரை காப்பாற்றுறாரு. அல்லேலூயா. அந்த வேலையை நீ செய்ய. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சபை. உலகம் முழுதும் மரண தண்ணீர், நன்மை தீமை அறியத்தக்க ஏவான் பிள்ளைங்க, ஆதாம் பிள்ளைங்க. நன்மை தீமை, நன்மை விட்டா தீமை, தீமை விட்டா நன்மை, நன்மார்க்கத்தும் சுயநீதி அநீதி. எங்க பார்த்தாலும் பிசாசு ராஜ்யம், மரண தண்ணீர், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள், ஆபத்துக்கு நாசம் போசம், சுயநீதி அநீதி, நோவாகாத்தவங்க மனுஷகுமார் காலத்தில் இருக்கு. இயேசை போல ஜீவ சர்ற ஜீவரத்தம் பிதாகுமார் ஆதாமுக்கு முழுவதும் கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் வர தேவதூர்களாம் பணிவிடை செய்வாங்க. உடனே நீ காப்பாது. தேவன் தாமே கண்ணீர் யாவையும் துடைப்பார். கையை தட்டி அல்லேலூயா.
அப்போ திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்து என்றாரு. அப்போ சங்கீதம் 23 எடுங்க சீக்கிரம். தாவீது சொன்னவர், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் பாய்ச்சலையே, அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை நடத்துகிறார். சங்கீதம் 23 வாசி. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படைய தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வைகிறது. என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கத்துட வேண்டியதை நீடித்த நாள் நான் நினைத்திருப்பேன். எதானா இல்லையா? தாவீது நீடித்த நாள் நல்ல முதிர்வையில கனமும் மகையும் புகைச்சிருந்து கூட கடந்து போடணும். மூணாவது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் அப்படியே அலசடி பட்டு புயலு காத்து அந்த மாதிரி அமர்ந்த தண்ணீர் அண்டையில அவர் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாய்ச்சி அடையின குறைவுபட மாட்டேன். எதிலே குறைவு? சரீர சுகம், பல ஜீவன், ஆஸ்வாத சகலத்தின் நிறைவுதான். பிசாசு மேய்ப்பனா இருந்தானாக்கா கெட்ட மேய்ப்பேன், எல்லாத்தையும் சாபம் பாவம் மரணம் தந்திரம் பாதாளம். ஆனால் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாய்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணி உள்ள நதிகளுக்கு அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். தேவத்தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். மத்திய மார் மூகா போதும். எந்த நாட்டுக்கு போக, எந்த தேசத்துக்கு போக, எங்க கவனிக்க, நம்ம சபை விசுவாசிக்க எந்த நாட்டுக்கு போகலாம், எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவனா தான் இருப்பான். நீ ஆப்பிரிக்காவுக்கு போ, அமெரிக்காவுக்கு போ, சிக்காகோக்கு போ, லாஸ் ஏஞ்சல்ஸ் போ, சைனாவுக்கு போ, எங்க போனாலும் ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போய் மரண தண்ணி தருமா. பணம் கோடி கோடியாகுதுன்னு நினைக்காத. சாபத்துல பாவத்துல மரணத்துல தெரிஞ்ச பாதாளத்து நேரம் ஓடிக்கிறான். ஏசு திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று கூட நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்து என்றாரு. அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்ததல் ஏசு கிறிஸ்துவுக்கு ஆமண்ட வாக்கு தத்தம். அது பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் முழு உலகத்து கொடு, இடைவிடாம கொடு, எக்காலத்து கொடு, சோத்து போகாம கொடு, வாய்நாள் எல்லாம் கொடு. அல்லேலூயா. எக்காலத்துல கொடு, சோத்து போகாம கொடு, இடைவிடாம கொடு. ஜீவன் தண்ணி உள்ள நிலைகள் வீட்டுல கொண்டு வா. பயந்துட்டு கவலைப்பட்டு இருக்காத, கிறிஸ்துவுல கொண்டு வா. தேவ நீதிட்டு உயிர்த்தல கொண்டு வா. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்தை வெளிப்படுத்து. அல்லேலூயா. அதனால் அன்பாளே, இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்ற வாக்கு தத்தங்களை கொண்டு வா. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கடைசி அந்த வசந்த வாசி முடிப்போம். ஜெபம் பண்ணு. 7 பண்ணி வாசி, சத்தமா வாசி, பயத்துல ஒருத்தரும் கேள்வி ஒருத்தர் வாசி. வாசி, பாய்ஸ் ஒருத்தர் வாசி. வெளிப்பட்டல் 7 பண்ணி. சத்தவாசி. போதும். தேவத்தாமே அவர்கள் கண்ணீர் யாவையா ஆமா துடைக்க முடியுமா? முடியாதா? கிறிஸ்துக்குள்ள இருந்தா உங்க அம்மா கண்ணீரை துடைச்சிடலாம். தேவ நீதிட்டு உயிர்த்தல தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா அசுத்தாய் போவ. அசுத்தாய் போய் எல்லாம் சாப்ப பாப்படுத்த பசுத்தாய் வேற எல்லா நன்மைகளும் வந்து பசுத்தாய் எங்க விடுதல. நான் ஆதாம் தான் வாழ்வேன். போட்டு எடுத்துற தொல்லை பண்ணிடுவேன் குடும்பத்தை. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு முள்ளு குறுக்கும் விளைப்பிக்கும். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அப்போ பயப்படாத, கலங்காத, திகையாதே.
ஜீவ தண்ணியுள்ள நதிகள் அன்னைக்கு நேரம் நடத்து. ஒரு ஊழியக்காரன் மேய்ப்பனா இருக்கிறான், சபை ஊழியக்காரன் ஜீவ தண்ணியுள்ள நதிக்கு நேரம் ஆத்மாக்கள் விசுவாசிகளை நடத்தணும். பெரிய ஊழியக்காரன் ஊர் சேர்ந்து நாடு சேர்ந்து ஆசீர்வாதம் தெரியல நன்மை தேமல் இருந்தாருனாக்கா மத தண்ணிக்கு நேரம் விசுவாசிகள் நடத்துவாரு. சபைக்குள்ள அசுத்தாவே தான் இருக்கும். கிறிஸ்து அவர் தேவ நீதிக்கு உயிர்த்ததில் பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகு கொடுக்க அசுத்தாவோட பசுத்தாய் வர தேவதூர்களெல்லாம் பணிவிட செய்ய அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையா இருக்கும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, ஆமா இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகு கொடுக்கணும். அடிச்சு நொறுக்கேற்ற கூடாது விசுவாசிகளை. எந்த பாவம் சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாய் என்கிட்ட கொண்டு வா. இயேசு சொல்றாரு லேகன் பிசாசா என்கிட்ட கொண்டு வா. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாய் தந்தி பசுத்தாய் இறங்கி அவன் சொஸ்த புத்தி அடித்து வஸ்திரம் தட்டு தக்க பள்ளி போய் ஊழியக்காரன் ஆகிட்டு கையை தட்டு. அல்லேலூயா. 38 வருஷம் வியாதியாக அவங்ககிட்ட கொண்டு வா. என் தழும்புலாசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதரவு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தானா. நம்ம பாவம் தேவனை உலகத்தை பாதிக்கிறாங்க. மரணத்துக்கு பிசாசு தர்றா கொண்டு அழைக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேட்டாரு. ஆனால் இந்த வசனத்தை மறக்காதீங்க. லைஃப்ல இங்க கவனிங்க, இந்த வசனத்தை நோட் பண்ணிக்க. வெளிப்படுத்தல் 7 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே அண்டலேத்தவன் அந்த கிறிஸ்துக்குள்ளதான் நீங்கிற இவர்களை மேய்த்து உங்க குடும்பத்தார மேய்க்கணும். கிறிஸ்துவ கொடுத்த தேவன் தனக்கு ஆதாம் முழுது அசுத்தத்தி பசுத்தா இறங்கினா இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவன் தண்ணி உள்ள நதிகள் அன்னைக்கு நடத்துவார். கிறிஸ்து ஆவட்ட வாக்குத்த நேரம் நடத்து. தேவ நீதி தூய்த்த கிறிஸ்து நன்மை தேவ பாவட்டும் பண்ண கிடையாது. அவர் தேவ நீதி இயேசு சாமட்ட வாங்க எல்லையற்ற ஐஸ்வர்யம் பாவம் பண்ணி எல்லையற்ற ஆசீர்வாதம். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா ஜீவன் தண்ணி உள்ள அன்னைக்கு நேரம் நடத்துற தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவை துடைப்பார். ஜெபம் பண்ணுவோம். பசுத்த பிதாவே இந்த அறிவான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு என்னன்னு சொல்றோம். பயப்படாத கலங்காத தெரியாத சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ இயேசு ரத்தம் ஜீவ ரத்தம் ஜீவ சகல பாவத்திற்கு சுத்திகரிக்கிறோம். சாபத்துல பாவத்துல மரணத்துல தரித்திர பாதாளத்தில் எல்லாரும் விடுதலையாக்குறாரு. மத்தியமார் லோகால மரித்தவர்களும் உயிர் உடையப்படுறாரு. சொத்து வைக்க சொந்தமாக்குறாரு. ஜீவ சரிஞ்சு குண்டு கண்டு செவிட்டுக்காது எல்லாம் மரணத்துக்கு பிசாசு திறறான் கொள்றான் அழைக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கமோ அது பரிபூர்ணப்படும் வந்தேட்டார். எங்க கவனி இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாம் முழு விழுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு விழுக்கு கூட இடைவிடாம கூட எக்காவது சோர்ந்து போக கூட ஜீவ தண்ணுள்ள நதிக்கு நேரம் குடும்பத்தை நடத்து உன்னை நடத்து. கத்தை நான் எக்காலத்து துதிய போதும் என் வாய் நாதும் உபதி சொல்லிட்டு தாவிது ஆடு மேய்க்கும் ராஜாவனா ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோடைய தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசுவாதம் இயேசுக்கு ஆசுவாதம் வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுருதே. அந்த இயேசு தேவனீதி உயிர்த்து ஜீவனமா இருக்கிறாரு. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். அல்லேலூயா. அந்த ஆவியானவருக்குள்ளவா கிறிஸ்துக்குள்ளவா அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கூட இடைவிடாம கூட எக்காலத்து கூட சோர்ந்து போகாம கூட பட்டு ஜீவ தண்ணீருக்குள்ளவா நன்மத்தை மாவட்டத்திலே இருக்காத திருடம் ஓடி வருவான். ஓடி வந்து திருடுவான். சமாதானம் சந்தோஷம் சுகம் பேர எல்லாத்தையும் திட்டுவான். அப்புறம் கொள்ளுவான். அப்புறம் அழிப்பான். வேற ஒன்றும் தெரியாது அவனுக்கு. கிறிஸ்து கொள்வான். கர்த்தரின் கோட்டை என் தஞ்சம் என் துருகம் என் கேடகன்றான் தாவீது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நண்டியில் என்னை நடத்துகிறார். நான் மந்தையிலின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் பொல்லாக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையை திருமையை தொடருன்றான். நீடித்த நாட்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை வெளிப்படுத்தி விட்டார். அதனால கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த கிறிஸ்து நாடே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறார். அதனால சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான பாவம் இயேசு ஓவர் பெயின் இயேசு ஜீவ தரும் ஜீவரத்தம் அதில் தேவ நீதி தூய்தல் பரலோக ராஜ்யம் இருக்குது. ஆதாம்குள்ள பாதாள ராஜ்யம் இருக்குது. ஒரு சொட்டு தண்ணிக்காக பாதாளத்தில் போய் வேதனைப்படுறான். தண்ணியே இல்லை பாதாளத்தில். 2000 வருஷம் ஒரு சொட்டு நுடின்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யா பாதாளத்தை போய் வேறான். இந்த உலகம் ஒரு பாதாளம். உலகத்திலே பாதாள சக்தி வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெப்பம் எந்த சாபம் பாவம் மரண தரித்திரம் நன்மத்தை மரியத்தக்க கடை முஷ்கு நாளில ஷாகமே ஷாவாய் ஆதாமி சிந்தை மானோ கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம் பசுதாவே இந்த சத்தியத்தை கேட்ட ஓர் நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜபிக்கிற கத்தாவே. வெளிப்பட்டல் 7:17 சொல்லபடி ஆடுரே சோத்திரகம் சோத்தரிக்கிற ராஜா சோத்திரம் சோத்திரம் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை வைத்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றணைகளுக்கு நடத்துவார் என்ற ஜீவ தண்ணீர் நேரை நடத்துகிறதா நீரை திராட்சை நாகல் கொடிகள் ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனியில் கொடுப்பான் சொல்லப்பட்டிருக்கிறதாவே.
தேவன் தாமே உடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் சொல்லப்பட்டது. மத்திய மார்க் லூக்கா 9 எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் ஆக்கப்படி அவருடைய கண்ணீரை துடைத்து சாபத்தை நீக்கி ஆசுவாத தரித்திரத்தை எல்லை டைசு பாவத்திற்கு தேவநீதி மனதின் உயிர்த்தெழுதலை கொடுத்தேன். பாதாளம் பரலோக ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன் சொல்லியிருக்க தாவே. திருடவும் கொள்வாய்க்கு வேறும் நாடும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படும் வந்தே நிர்வாசமே இந்த செய்திக்க கொண்டு ஜீவன தேவடைய ஆலயமாக மாற்றுகிறதா. கிறிஸ்துவை தேவந்தருக்கு ஆதாரம் கூடி வாழ்நாளில் வெளிப்படுத்துகிறோம். இடைவிடாமல் ஏக்காது சோதனை வெளிப்படுத்துகிறதா. இந்த சத்தியத்தை ஒவ்வொன்றையும் பயன்படுத்தப்படி எங்கும் சுற்றி இந்த பிசாசின் பல்லவிலாகப்படி யாரும் இல்லையாகப்படி நானே நல்ல மேம்பை ஜீவனையை கொண்டு அந்த வசந்தபடி உலகத்துக்குள்ளி பூமி குப்பாக இந்த செய்திக்க பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறதா. மாபெரிய கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலையும் இருக்கும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி, அவர் செய்த சகலவாரும் வருவார். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாசாமன் தாமஸ். பரிசுத்த ஜீவன் சபை சோழவர் பகுதியாக சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னொரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிங்கள். இன்னொரு சேனல் FGC வெள்ளூர் வச்சு இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தல் 7:15 சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை வைத்து இவர்களை ஜீவன் தண்ணி உள்ள நதிகள் எனக்கு நடத்துவார். தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். வசந்தபடி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். மாபெரியங்களை கொண்டு வருவார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 11/4/2025 FGC வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பது. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் லேபில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் லேபில் பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.